Dr.N.Sathyamoorthy திருச்சிராப்பள்ளியிலிருந்து. இன்னைக்கு பிளான்ட் anatomy of flowering plants, பூக்கும் தாவரங்கள் மலரும் தாவரங்களின் உள்ளமைப்பியல், அதை பற்றின சில பேசிக் ஐடியாஸ் என்சிஆர்டியில் இருக்கிறது. நம்ம சிலபஸில் நிறையா இருக்கும். என்சிஆர்டி த சிலபஸ் இஸ் வெரி லெஸ் ஃபார் பிளான்ட் anatomy. அதில் ஒரு குட்டி ஐடியா. Ano means as ender. Tamnion means to cut. The study of internal structure of plant pots after taking cross-section and under microscopic examination. Plant pot அது ரூட்டாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், லீஃபாக இருக்கலாம். அதை கிராஸ் செக்ஷன் எடுத்து இதை ட்ரான்ஸ்வோ செக்ஷன் சொல்லுவாள். இப்படி எடுத்தோன்னா லாஞ்சிடியூடல் செக்ஷன் சொல்லுவாள். வச்சுட்டு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கணும். டிசெக்ஷன்லேயோ சிம்பிள்லேயோ காம்பவுண்ட்லேயோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லேயோ வச்சு பார்த்தால் அதை anatomy சொல்லுவாள். செல் இஸ் அ ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஒரு உயிரினத்தின் அடிப்படை மற்றும் செயல் அலகினை செல் என்று அழைப்பார்கள். தனியாக இருந்தால் செல்லுன்னு பேர். Group of similar cells of common origin and performing the same function is said to be a tissue, or group of dissimilar cells of common origin and performing the same function is said to be a tissue. Similar, dissimilar அப்படின்னு ஏன் வார்த்தையை சொன்னேன்னா, அனாட்டமியில் டிஷ்யூங்கிறது எல்லாமே ஜைகோட்லேருந்து தான் ஃபார்ம் ஆகும். ஹையர் பிளான்ஸில், ஃப்ளவரிங் பிளான்ஸில் ஒரே மாதிரி இருந்து ஒரே ஃபங்க்ஷனை பண்ணாலும் அதுக்கு டிஷ்யூன்னு பேர். வேறு மாதிரி செல்லெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷனை பண்ணாலும் டிஷ்யூன்னு பேர். டிசிமிலர் செல்ஸ், சிமிலர் செல்ஸ் பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிலரன் கைமா, அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பேரன் கைமா ஒரே மாதிரி இருக்கும். அதோட ரோல் உங்களுக்கு தெரியும். அதோட ரோல் என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ். கோலன் கைமா என்ன பண்ணுவா? தேங்க்யூ மேடம். மெக்கானிக்கல் சப்போர்ட் டு யங் பிளான்ட் பார்ட்ஸ் தருவா. ஸ்கிலரன் கைமா எடுத்துட்டேன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட், ரிஜிடிட்டி, ஹார்ட்னஸ் தருவா. உறுதித்தன்மை, கல்தன்மையெல்லாம் தரும். இப்போ ஜைலம் எடுத்துட்டேன்னா அவள்கிட்ட 4 பேர் இருப்பாள். ஃப்ளோயம் எடுத்துட்டேன்னா அவள்கிட்ட 4 பேர் இருப்பாள். அந்த 4 பேர் வேறு வேறு மாதிரி இருப்பாள். டிசிமிலர் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜைலத்தில் வாட்டர் அண்ட் மினரல்ஸை கண்டக்ட் பண்ணுவாள். ஃப்ளோயத்தை நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோ, ஏன் டிசிமிலர் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபுட் மெட்டீரியல்ஸை கண்டக்ட் பண்ணுவாள். ஜைலம் வித் ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ், பேரன்கைமா அண்ட் ஃபைபர்ஸ். ஃப்ளோயம் வித் சீவ் செல்ஸ், கம்பேனியன் செல்ஸ், பேரன்கைமா அண்ட் ஃபைபர்ஸ்னு படிச்சிருப்பேன். ஸோ அதை தான் நம்ம சொல்லுவோம். இந்த டிஷ்யூஸை 2ஆக பிரிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஒன்றுக்கு பேர் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு பேர், இன்னொன்றுக்கு பேர் பெர்மனன்ட் டிஷ்யூன்னு பேர். ஆக்கு திசுக்கள், நிலைத்த திசுக்கள்னு தமிழில் சொல்லுவான். ஆக்கு திசுக்கள் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மெரிஸ்டாஸ் மீன்ஸ் டிவைசபிள். The cells are always in a state of cell division or continuous state of division. எப்போ பாரு டிவைட் ஆகிண்டே இருந்தால் அவளுக்கு ஆக்கு திசுன்னு பேர். If the cells lost the ability to divide, either temporarily or permanently, are called as the permanent tissues. பகுப்படையும் திறனை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இழந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு நிலைத்த திசுன்னு பேர். அந்த மெரிஸ்டத்தில் உங்களுக்கு தெரியும், ஏபிக்கல் மெரிஸ்டம் நுனியாக்கு திசு, இன்டர்கேலரி மெரிஸ்டம் இடையாக்கு திசு, லேட்டரல் மெரிஸ்டம் பக்காக்கு திசுன்னு படிச்சிருப்பேன். ரூட் டிப், ஷூட் டிப்பில் இருக்கிறது ஏபிக்கல் மெரிஸ்டம், வேரின் முனைப்பகுதி தண்டின் முனைப்பகுதியில் இருக்கும். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எலாங்கேஷன் ஆஃப் ரூட் அண்ட் ஸ்டெம் இன் இட்ஸ் லாஞ்சிடியூடல் ஆக்சிஸ். வேர் மற்றும் தண்டின் நீள்போக்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். இன்டர்கேலரி மெரிஸ்டம் இடையாக்கு திசு எங்கே இருக்கும்? நோடில் இருக்கும், இன்டர் நோடில் இருக்கும், மோனோகாட்டோட லீஃப் பேஸில் இருக்கும். கணுவிடை பகுதி ஒருவத்தலை தாவரங்களின் இலை அடிப்பகுதியில் இருக்கும். வாட் இஸ் த ரோல்? உங்களுக்கே தெரியும். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டர்னோட் எலாங்கேஷன். நீங்கள் படித்ததை திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். கணுவிடை பகுதியின் நீட்சிக்கு காரணமாக இருக்கும். லீஃப் ஷீத் ஃபார்மேஷன் இன் மோனோகாட். ஒருவத்தலை தாவரம் எடுத்துட்டோன்னா இலையடி பகுதியிலேருந்து ஒரு ஷீத் மாதிரி வரும், ஒரே மாதிரி வரும். அதுக்கு லீஃப் ஷீத்துன்னு பேர். வாழை இலையை உரிச்சோன்னா பட்டை மாதிரி வரும், புல்லோட லீஃபை பிச்சேன்னா ஷீத் மாதிரி வரும், கரும்போட லீஃபை பிச்சேன்னா ஷீத் மாதிரி வரும். அதுக்கு காரணமாக இருக்கும்.
Lateral meristem responsible for secondary growth in plants. மரம் குண்டாரத்துக்கு காரணமாக இருக்கிறதுக்கு தான் என்ன பேர், லேட்டரல் மெரிஸ்டம், பக்காக்டிசோன்னு பேர். யூனோ வாஸ்குலர் கேம்பியம் அண்ட் கார்கேம்பியம் ஆர் ஃபெலோஜன், அதான் அதுக்கு சொல்லுவோம். Permanent tissue என்ன சொன்னேன், parenchyma. Permanent tissue means the cells lost the ability to divide either temporarily or permanently. பகுப்படையும் திறனை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இழந்திருக்கும். அதுதான் சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, எளிய திசு, கூட்டு திசுன்னு பிரிச்சுக்கா. பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்கிலரன்கைமா, இவா 3 பேரும் சிம்பிள் டிஷ்யூவில் வருவா. ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் எதில் வருவா அப்படின்னு தெரியும், காம்ப்ளெக்ஸ். அதை பற்றிலாம் உன் புக்கில் டீட்டெயில்டாக போகல, நீட்டுக்கு. தென் திஸ் ஐடியா, அதை பற்றி ஒரு ஐடியா கொடுத்துட்றேன், என்னால் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பேரன்கைமா அப்படின்னா செல்ஸ் வித் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ், செல் இடைவெளிகளை பெற்றிருக்கும். கோலன்கைமா க்ளோஸ்லி பேக்ட், நெருக்கமாக அமைந்த செல்கள். ஸ்கிலரன்கைமா க்ளோஸ்லி பேக்ட், நெருக்கமாக அமைந்த செல்கள். பேரன்கைமா, கோலன்கைமா 2 பேரும் லிவிங் டிஷ்யூ, உசுறு உண்டு. ஸ்கிலரன்கைமா டெட் டிஷ்யூ, இறந்த செல்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு திசு. பேரன்கைமாவில் செல் வாலில் செல்லுலோஸ் இருக்கும். கோலன்கைமா போனெல்லாம் செல் வால், செல் சுவர் இருக்கு பாருங்களேன், செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின் இருக்கும். ஸ்கிலரன்கைமா டெட் செல்ஸுங்கிறதுனால செகண்டரி செல் வாலில் லிக்னின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பேஸ் தெரிஞ்சுக்கணும். பேரன்கைமாவோட ஃபங்க்ஷன் என்ன, ஸ்டோரேஜ், உணவினை சேமித்தல். கோலன்கைமாவோட ஃபங்க்ஷன் என்ன, மெக்கானிக்கல் சப்போர்ட் டு யங் பிளான்ட் பார்ட்ஸ், தாவரங்களின் இளம் உறுப்புகளுக்கு உறுதித்தன்மையினை அளித்தல். ஸ்கிலரன்கைமா மெக்கானிக்கல் சப்போர்ட், ரிஜிடிட்டி, ஹார்ட்னஸ், உறுதித்தன்மை, விரைப்புத்தன்மை, கல் தன்மை, அது எல்லாம் தருவான். ஓகேயா. பேரன்கைமாவில் வேறு என்ன முக்கியம்னா, ஆல்மோஸ்ட் ஆல் த பிளான்ட் பார்ட்ஸ் பொசஸஸ் பேரன்கைமா. தாவரத்தின் பெரும்பான்மையான உறுப்புகளிலே பேரன்கைமா இருக்கும். கோலன்கைமா எடுத்துட்டேன்னா ஹைப்போடெர்மஸில் மோஸ்ட்லி இருக்கும். புறத்தோலடி தோல், எபிடர்மஸ்க்கு கீழே இருக்க லேயருக்கு பேர் ஹைப்போடெர்மஸ்னு பேர். அந்த ஹைப்போடெர்மஸில் இருப்பா. பீட்டியோல், இலை காம்பில் இருப்பா. பெடிசில், பூ காம்பில் இருப்பா. ஸ்கிலரன்கைமா எடுத்துட்டேன்னா டெட் டிஷ்யூங்கிறதுனால அதில் 2 டைப் இருக்குது. ஒருத்தருக்கு பேர் ஃபைபர்னு பேர், இன்னொருத்தருக்கு பேர் ஸ்கிலராய்ட்ஸ்னு பேர், ஸ்கிலராய்டுகள்னு சொல்லுவாள். ஃபைபர் அப்படிங்கிறத சப்போர்ட்டிங் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாள். ஸ்கிலரைட் ஸ்டோன் செல்ஸ்ன்னு சொல்லுவாள். அந்த பருத்தி இருக்குது பாருங்களேன், காட்டன் சீட், அதுக்கு மேலே ஃபைபர் வந்துருக்கும், சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ்னு அதை சொல்லுவாள். ஓகேயா. விதை மேற்புறனார்கள்னு சொல்லுவாள். ஸ்கிலரைட்ஸ் எடுத்துட்டெல்லாம் பேரிக்காலாம் சாப்பிட்றது பாருங்களேன், அதோட பல்பில் இருக்கும். அதாவது ஃப்ரூட் இருக்குது பாருங்களேன், கடித்துங்க இப்போ கரகரன்னு சத்தம் வரும், அது ஸ்கிலரைட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். சீட் கோட், விதை உரை இருக்குது பாருங்களேன், அதாவது பட்டாணி தோல்லாம் இருக்குது பாருங்க, அங்கெல்லாம் ஸ்கிலரைட்ஸ் இருக்கும். அப்புறம் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவில் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் சொன்னேன், பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோ. ட்ரக்கீட்ஸ் ஆர் த வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பர்ம்ஸ். ட்ரக்கீடுகள் என்பவை டெரிடோஃபைட்டுகளிலும் ஜிம்னோஸ்பர்ம்களிலும் வாட்டர் அண்ட் மினரல்ஸை கண்டக்ட் பண்ணுவான். வெசல்ஸ் ஆர் த வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஜைல குழாய்கள் என்பவை ஆஞ்சியோஸ்பர்மகளில் நீர் மற்றும் உணவினை கடத்துவார்கள். அப்புறம் ஜைலத்தில் என்ன முக்கியம் அப்படின்னா, பிரைமரி ஜைலம், செகண்டரி ஜைலம்னு 2 பேர் இருக்கா. முதலாம் நிலை ஜைலம், 2ஆம் நிலை ஜைலம். பிரைமரி xylem is originated from the procambium and secondary xylem from the vascular cambium. Primary xylem procambiathலேருந்து வருவா, செகண்டரி xylem vascular cambiathலேருந்து வருவான்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி xylத்தில் xylem parenchyma is the only living tissue. xylத்தில் trachea, vessels, fiber எல்லாருமே dead tissue. xylem parenchymaக்கு மட்டும்தான் உயிர் உண்டு. phloem எடுத்துட்டெல்லாம் சிவலமெண்ட், கம்பேனியன் செல், பேரன்கைமா, ஃபைபர்ஸ்லாம் படிச்சிருப்பேன். ஃப்ளோயத்தில் சிவலமெண்ட், கம்பேனியன் செல், பேரன்கைமா 3 பேருக்கும் உசுறு உண்டு. ஃப்ளோயம் ஃபைபர் இஸ் த ஒன்லி டெட் டிஷ்யூ. ஃப்ளோயத்தில் இருக்க இறந்த திசுன்னு யாரை சொல்லுவா? ஃப்ளோயம் ஃபைபரை சொல்லுவா. அடுத்தது என்ன முக்கியம் அப்படின்னா, சீவ் செல்ஸ் அப்படிங்கிறது டெரிடோஃபைட்ஸ்லேயும் ஜிம்னோஸ்பர்ம்ஸ்லேயும் இருப்பாள். சீவ் டியூப்ஸ் அப்படிங்கிறது ஆஞ்சியோஸ்பர்மில் மட்டும்தான் இருப்பாள். அது மாதிரி கம்பேனியன் செல் சொன்னேன் பாருங்க, துணை செல்கள். கம்பேனியன் செல், த ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பேரன்கைமா, அசிஸ்ட் த சீவ் எலமெண்ட் டு கண்டக்ட் ஃபுட் மெட்டீரியல். அந்த சலடக்குழா ஃபுட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவாளுக்கு பேர் தான் கம்பேனியன் செல், துணை செல்கள்னு சொல்லுவாள். Companion cell differ from the sieve element by having a prominent nucleus
கம்பேனியன் செல்லுக்கும் சிவ் எலமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்னன்னா, சிவ் எலமெண்ட்டில் சைட்டோபிளாசம் மட்டும் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்காது. பட் கம்பேனியன் செல்லில் ஒரு ப்ராமினென்ட் நியூக்ளியஸ் இருக்கும். தீஸ் ஆல் ஆர் ஆல் த பேஸ். அப்புறம் புக்கில் என்ன வந்திருக்கான்னா, இப்போ 2025 சிலபஸில் ஸ்ட்ரைட் அவே தே கம் டு த டிஷ்யூ சிஸ்டத்தில் டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், புறத்தோல் தொகுப்பு, ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம், தல திசு அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். வாஸ்குலர் டிஷ்யூன்னு 3 மட்டும் கொடுத்துருக்கான். டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது எப்பிடர்மிஸை ரெப்ரசன்ட் பண்ணும். இட் இஸ் மேடப் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் க்ளோஸ்லி பேக்டு பேரன்கைமாட்டிஸ் செல்ஸ். ஒரு வரிசை செல்களினால், பேரன்கைமா செல்களினால் நெருக்கமாக அமைந்திருக்கும். Function of this epidermis is to protect the internal tissues from external injuries. உட்புற திசுக்களை பாதுகாக்கின்ற பணியினைத்தான் இந்த எபிடர்மிஸ் செய்யும். அப்புறம் நம்ம புக்கில் படிக்கிறப்போ ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம். எபிடர்மிஸில் பேரன்கைமா மட்டும்தான் இருக்கும். They have smaller amount of cytoplasm and a large vacuole. எபிடர்மில் இருக்கக்கூடிய செல்லை பார்த்தீங்கன்னா பேரன்கைமா ரொம்ப முக்கியம். அங்கே வேக்யூல் ரொம்ப பெருசாக இருக்கும், சைட்டோபிளாசத்தோட அளவு ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அதை சுற்றி ஒரு கியூட்டினீஷியஸ் வேக்சி கோட்டிங் இருப்பா, அதுக்கு கியூட்டுக்கல்னு பேர். அதோட ரோல் உங்களுக்கு தெரியும். செக் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கின் வீதத்தை குறைக்கும். கியூட்டுக்கல் ரூட்டில் இருக்காது, ஸ்டெம்லேயும் லீஃப்லேயும் தண்டுலேயும் இலையிலையும் மட்டும் கியூட்டுக்கல் இருக்கும். எபிடர்மிஸில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும். அதுக்கு ஸ்டொமேட்டா அப்படின்னு பேர். இலைத்துளை அல்லது புறத்தோல் துளைன்னு சொல்லுவா. இன்னொரு ரோல், த ரோல் ஆஃப் ஸ்டொமேட்டா கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்பரேஷன். வாயு பரிமாற்றம், நீராவி போக்கிற்கு உதவும். அது வழியாக தான் ஆக்சிஜன் உள்ளே போவா, கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போவா, வெளில வருவா. இது மாதிரி வாட்டர் வேப்பராக வெளில போகும். நீரானது ஆவியாக இதன் வழியாகத்தான் வெளியேறும். அதை சுற்றி கிட்னி ஷேப்டு செல்ஸ் இருப்பா, பீன் ஷேப்டு செல்ஸ் இருப்பா. அவங்களுக்கு பேர் காட் செல்ஸ்னு பேருன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது. எபிடர்மிஸ்னால் அதில் எப்பயுமே குளோரோபிளாஸ்ட் இருக்காது. ஆனால் காட் செல்ஸில் மட்டும் குளோரோபிளாஸ்டட் இருக்கும். காப்பு செல்களில் மட்டும் பசுங்கணிகம் காணப்படும். வெரி 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 இம்பார்ட்டண்ட். அப்புறம் ஸ்டொமேட்டல் அப்பராட்டஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம். அந்த இலைத்துளை உறுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டோமா இருக்கும், காடு செல் இருக்கும், அதை சுற்றி சப்சிடரி செல்ஸ் இருக்கும். இலைத்துளை அல்லது புறத்தோல் துளை, காப்பு செல்கள், அதை சுற்றி துணை செல்கள் இருக்கும். இது 3ஐயும் சேர்த்து தான் ஸ்டொமேட்டல் அப்பராட்டஸ்ன்னு சொல்லுவாள். அடுத்தது ஒரு வார்த்தை கொடுத்துருக்கா, ரொம்ப முக்கியம். மோனோகாட்டை எடுத்துட்டெல்லாம் கிராஸஸ் எடுத்துட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய காட் செல்ஸ் டம்பல் ஷேப்டாக இருக்கும். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா எபிடர்மிஸ்க்கு மேலே அவுட் க்ரோத் இருக்கும், நீட்சிகள் இருக்கும். யூனிசெல்லுலராக இருந்தால் அதுக்கு ரூட் ஹேர்ஸ்னு பேர். ஒரு செல்லினால் ஆனது, வேர் தூவி. ஆர்கன்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன், இட் அப்சார்ப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். அது ஞாபகம் வச்சுக்கணும். மல்டி செல்லுலராக இருந்ததுன்னா ஸ்டெம்லேயும் லீஃப்லேயும் இருக்கும். ஸோ த எபிடர்மிஸ் வித் மல்டி செல்லுலர் அவுட் க்ரோத், பிரான்ச்டு அவுட் க்ரோத், அதுக்கு பேர் ட்ரைகோம்ஸ்னு பேர். இது டிரான்ஸ்பரேஷனை செக் பண்ணுறதுக்கு, ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இதுதான் அதில் கொடுத்துருக்கா. கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் எடுத்துனோன்னா உங்களுக்கு தெரியும். கார்டெக்ஸ், எண்டோடர்மிஸ், பித். புரணி, அகத்தோல், பித், அது 3ஐயும் சேர்த்து தான் என்னன்னு சொல்லுவா, கிரவுண்ட் டிஷ்யூன்னு சொல்லுவா. ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, லீஃபை பொறுத்த வரையும் இந்த கிரவுண்ட் டிஷ்யூ தல திசுன்னு யாரை சொல்லுவா, மீசோஃபில்னு சொல்லுவா. மீசோ மீன்ஸ் இந்த மிடல், ஃபில்லோ மீன்ஸ் லீஃப். மீசோஃபில் மீன்ஸ் மிடில் ஆஃப் த லீஃப், இலை எடை திசு வித் பாலிஷேட் அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் சொல்லியிருக்கா. வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சைலம் அண்ட் ஃப்ளோயம். சைலம் கண்டக்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்தும். ஃப்ளோயம் கண்டக்ட்ஸ் ஃபுட் மெட்டீரியல். ஃப்ளோயம் என்பது உணவுப் பொருட்களை கடத்தும். அதை வச்சுட்டு ஓப்பன் வாஸ்குலர் பண்டில், க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில், ரேடியல் வாஸ்குலர் பண்டில், கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு 4 வார்த்தை சொல்லியிருக்கா. ஓப்பன் வாஸ்குலர் பண்டில்லாம் சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் கேம்பியம் இருக்கும். கேம்பியம் இஸ் த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ரெஸ்பான்சிபிள் ஃபார் செகண்டரி க்ரோத். சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் கேம்பியம் இருந்தால் செடி குண்டாகும், மரம் குண்டாகும். அதுக்கு தான் செகண்டரி க்ரோத்னு பேர். அதை ஓப்பன், திறந்த வாஸ்குலர் கற்றைன்னு சொல்லுவா. இட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் டைகாட். ஸ்டெம்மில் இருக்கும்,
லீஃபில் இருக்காது. இலையை பொறுத்தவரையும் செகண்டரி growth கிடையாது. அடுத்தது க்ளோஸ்டு, மூடிய வாஸ்குலர் கட்டைனா ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் கேம்பியம் இருக்காது. இன் பிட்வீன் த வாஸ்குலர் டிஷ்யூ த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ கேம்பியம் இஸ் ஆப்சென்ட். வி ஆர் காலிங் இட் இஸ் க்ளோஸ்ட். ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கு நடுவில் கேம்பியம் இல்லைன்னா செகண்டரி growth நடக்காது, இரண்டாம் நிலை வளர்ச்சி நடக்காது. அதுக்கு பேர் க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டல்னு பேர். இதுக்கு நீங்கள் ரூட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லீவ் ரொம்ப முக்கியம். இங்கே புக்கில் கொடுக்குறப்ப மோனோகாட்னு கொடுத்துருப்பான். மோனோகாட்டில் செகண்டரி growth இருக்காது. ரேடியல் வாஸ்குலர் பண்டில், xylem and phloem are arranged in alternate radii. Xylem phloem, xylem phloem, xylem phloem, xylem phloem, xylem phloem, xylem phloem. xylemum phloemum வேற வேற ரேடியஸில் இருந்தால் அதுக்கு ரேடியல் வாஸ்குலர் பண்டில்னு சொல்லுவா. ஆரப்போக்கு வாஸ்குலர் கட்ரைன்னு சொல்லுவா. இது ரூட்டில் இருக்கும், வேரில் இது காணப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். கன்ஜாயிண்ட் அப்படின்னு சொன்னால் xylem and phloem are in the same radius. xylemum phloemum ஒரே ரேடியஸில் இருந்தால், ஒரே ஆரத்தில் இருந்தால் கன்ஜாயிண்ட்னு பேர். இது ஸ்டெம்லேயும் லீஃப்லேயும் இருக்கும், தண்டிலும் இலையிலும் காணப்படும். இதான் வாஸ்குலர் சிஸ்டத்தை பற்றி கொடுத்துருக்கான். உங்களுக்கு டைகாட் ரூட்டை பற்றியும் மோனோகாட் ரூட்டை பற்றியும் ஒரு தனியாக ஏற்கனவே அமைச்சிட்டேன். இப்போ இந்த ஸ்டெம்மில் டைகாட் ஸ்டெம், மோனோகாட் ஸ்டெம், டைகாட் லீஃப், மோனோகாட் லீஃபில் ஃபாஸ்ட்டாக முக்கியமான டிஃபரன்ஸை மட்டும் சொல்லிடுறேன். டைகாட் ஸ்டெம், the vascular bundles are arranged in the form of a ring and wedge shaped. டைகாட்டில் வாஸ்குலர் கற்றைகள் வளையம் மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு ஆப்பு வடிவத்தில் இருக்கும். In monocot stem, the vascular bundles are scattered and skull shaped. வாஸ்குலர் கற்றைகள் சிதறி காணப்படும், ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு நம்மளோட மண்டையோடு மாதிரி இருக்கும். Cortex steel differentiation present in dicot stem, such difference absent in monocot. புரணி ஸ்டீல்ங்கிற வேறுபாடு டைகாட் ஸ்டெம்மில் இருக்கும், மோனோகாட்டில் இருக்காது. இந்த கிரவுண்ட் டிஷ்யூவில் வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் ஸ்கேட்டர்டு, கொச்சன்னு இருக்கிறதுனால அன்டிஃபரன்ஷியேட்டட் கிரவுண்ட் டிஷ்யூ இருக்கும். இன் டைகாட் ஸ்டெம் த ஹைப்போடெர்மஸ் இஸ் மேட் அப் ஆஃப் கோலன் கைமா. ஸ்டெம்ல ஹைப்போடெர்மஸ் புறத்தோல் கோலன் கைமாவால் ஆனது. இன் மோனோகாட் ஸ்டெம் த ஹைப்போடெர்மஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்கிலரன் கைமா. மோனோகாட் ஸ்டெம்ல ஸ்கிலரன் கைமாவினால் புறத்தோலுடைய தோலானது. அடுத்தது எடுத்துட்டோம்னா ஸ்டார்ச் ஷீத் அப்படிங்கிற ஒரு லேயர் எண்டோடர்மஸ் டைகாட்டில் இருக்கும். மோனோகாட்டில் அந்த ஸ்டார்ச் ஷீத் அப்படிங்கிற ஒரு அடுக்கு இருக்காது. இன் டைகாட் ஸ்டெம் த பிரைமரி ஃப்ளோயம் அலோன் ப்ரொடெக்டட் பை பண்டல் கேப். டைகாட் ஸ்டெம்மில் பிரைமரி ஃப்ளோயத்துக்கு மேலே கற்றை தொப்பின்னு ஒரு ஸ்கிலரன் கைமா ஸ்ட்ரக்சர் இருக்கும், பெரிசைக்கிள்னு சொல்லுவோம். மோனோகாட்டில் த என்டையர் வாஸ்குலர் பண்டில் ப்ரொடெக்டட் பை ஸ்கிலரன் கைமேட்டஸ் கவரிங் கால்டு பண்டில் ஷீத். மோனோகாட் ஸ்டெம்மில் கற்றை உரை வாஸ்குலர் பண்டில் ஃபுல்லாக சுற்றி ஸ்கிலரன் கைமா இருக்கும். ஓகே, அதை கற்றை உரை அப்படின்னு சொல்லுவாள். வேற என்ன முக்கியம்? conjoined collateral end arc open vascular bundles are present in dicot stem. conjoined ஒருங்கமைந்த உள்நோக்கிய திறந்த வாஸ்குலர் கற்றை டைகாட்டில் இருக்கும். மோனோகாட்டில் conjoined collateral end arc closed vascular bundle, மூடிய வாஸ்குலர் கற்றையானது ஒரு விதலை தாவர தண்டில் காணப்படும். டைகாட்டில் பித்து இருக்கும், ப்ராமினன்ட் பித் இஸ் பிரசன்ட். மோனோகாட்டில் பித்து இருக்காது, பித் இஸ் ஆப்சென்ட்டுங்கிறத ஞாபகம். டைகாட்டில் ஃப்ளோயம் பேரன் கைமா இருக்கும், மோனோகாட்டில் ஃப்ளோயம் பேரன் கைமா இருக்காது. நான் சொல்கிறது மோனோகாட் ஸ்டெம்மில். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி நம்ம லீஃப் போனோன்னு வச்சுக்கோங்களேன். டைகாட் லீஃபை பொறுத்தவரையும் டார்சி வென்ட்ரல் லீஃப்னு சொல்லுவாள், மேல் கீழ் வேறுபாடுள்ள இலைன்னு சொல்லுவாள். மோனோகாட்டில் ஐசோபைலேட்ரல் லீஃப், ஒத்த அமைப்புடைய இலையானது காணப்படும். டைகாட்டில் பாலிஷேடு ஸ்பாஞ்சி டிஃபரன்ஸ் இருக்கும் மீசோஃபில்ல பாலிஷேடு ஸ்பாஞ்சி வேறுபாடு காணப்படும். மோனோகாட்டில் பாலிஷேடு ஸ்பாஞ்சி டிஃபரன்சியேஷன் இஸ் ஆப்சென்ட். தே ஹாவ் எய்தர் பாலிஷேட் ஆர் ஸ்பாஞ்சி. பாலிஷேடோ ஸ்பாஞ்சி பேரன் கைமாவோ இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற என்ன ஸ்பெஷல்னா, டைகாட்டில் ஸ்டொமேட்டா இஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் த லோயர் எபிடர்மிஸ். அதாவது இலைத்துளை புறத்தோல் துளைங்கிறது பொதுவாக கீழ்ப்புறத்தோலில் இருக்கும். மோனோகாட்டை பொறுத்தவரையும் இட் இஸ் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் அப்பர் அண்ட் லோவர் எபிடர்மிஸ். மேல்புறத்தோலிலும் கீழ்ப்புறத்தோலிலும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், சமமாக விரவி காணப்படும். அப்புறம் வேற என்னன்னா, டைகாட்டோ ஸ்டெம்மில் டைகாட்டோ லீஃபில் புல்லிஃபார்ம் செல்ஸ் இருக்காது.
மோனோகாட்டில் புல்லிஃபார்ம் செல்ஸ்னு ஒன்று எபிடர்மிஸில் இருப்பா. அது டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிடுதுன்னா அப்படியே ரோல் ஆகிடுவா, சுற்றின்றுவா, டு செக் டு ரெடியூஸ் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். இதுதான் லீஃபில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டிஃபரன்சஸ். தேங்க்ஸ் அ லாட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹியரிங். அடுத்த லைவில் வேற ஒரு ப்ரோக்ராம் வேற ஒரு கான்செப்டை பார்ப்போம். தேங்க்யூ. தாதா, பாய் பாய், சி யூ. தேங்க்யூ.